முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் நாளை முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்த உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா ஸ்தலங்களுக்கு நாளை முதல் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகம் மூலம் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது மலைகளின் அரசு என்று அழைக்கப்படக்கூடிய நீலகிரி மாவட்டம் மற்றும் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஆகிய பகுதிகள் சுற்றுலா வரைபடத்துல மிக முக்கிய ஒரு சுற்றுலா பகுதியாக இருந்து வந்துட்டு இருக்கு. இப்பகுதிகளுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரியக்கூடிய நிலையில ஒரு சில நாட்கள் மட்டும் அல்லாமல் வார இறுதி நாட்கள் உட்பட அனைத்து நாட்கள்லயும் அதிக அளவுல சுற்றுலா பயணிகள் வருகை புரியுறாங்க. இந்த நிலையில நாளை முதல் கோடை சீசன் துவங்க இருக்கக்கூடிய நிலையில சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளுக்கு வருகை புரிய இ-பாஸ் நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி நாள்தோறும் அதாவது 6000 வாகனங்களும் வார இறுதி நாட்கள்ல 8000 வாகனங்களும் அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய பகுதிகள் சுற்றுலா மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலையே பொருளாதாரமாக வைத்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த இ-பாஸ் நடைமுறையால சுற்றுலா தொழிலையே நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்காத அளவிற்கு இந்த தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் மற்றும் அவசர பணிகள், அப்புறம் அரசு பேருந்துகள், சரக்கு வாகனங்கள், அப்புறம் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு குறிப்பா பார்த்தோம்னா தளர்வுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த இ-பாஸ் நடைமுறையை பெறுவதற்காக புதிய இணையதள முகவரிகளும் QR கோட் முறையை ஸ்கேன் செய்து இந்த இ-பாஸை பெற்றுக்கொள்ளலாம் தற்போது அறிவிப்பானது வெளியாகி இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.